செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஜெயலலிதா. 28 அமைச்சர்களும் கோரஸாக பதவியேற்பு. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்தியாவின் முதல் RLV-DD ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மகிழ்ச்சி. காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் 600 கோடி ரூபாய் ஊழல். அதிமுகவினரை நகரெங்கும் போஸ்டர் அடித்து ஒட்டியதால் பரபரப்பு. உத்தரகாண்டில் பயங்கர நிலச்சரிவு. 10க்கும் மேற்பட்டோர் பலி. அரக்கோணத்தில் துணை மின் நிலையத்தில் தீ விபத்து. 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் முழுகின. விரிவான செய்திகள். ஜெயலலிதா உள்பட 29 பேர் கொண்ட தமிழக அமைச்சரவை இன்று பதவியேற்றுக் கொண்டது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக நூற்றாண்டரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பன்னீர்செல்வம் உள்பட 14 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் கோரஸாக பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து சரோஜா, ராஜலட்சுமி உள்பட மேலும் 14 அமைச்சர்கள் ஒரு அணியாக கோரஸாக பதவியேற்றுக் கொண்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று பின்னர் மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டபோது கடைபிடிக்கப்பட்ட பாணியில் தற்போதும் பதவியேற்பு விழா நடந்தது. முற்றிலும் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரான மறுபயன்பாட்டிற்குரிய முதல் RLV-DD ராக்கெட் இன்று காலை விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. விண்ணில் செலுத்தப்படும் ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்திய பிறகு வெடித்து சிதறிவிடும். ஆனால் இப்போது தயாரிக்கப்பட்டுள்ள விண்கலம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு பத்திரமாக திரும்பி வரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக RLV-DD என்கிற ராக்கெட்டை தயாரித்த இஸ்ரோ ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து அந்த விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. 95 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த ராக்கெட் இப்போது முதல் முறையாக தொழில்நுட்ப ரீதியில் சோதனை முறையில் ஏவப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ராக்கெட் தயாரிப்பதற்கு பதிலாக இந்த விண்கலத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது 10 மடங்கு அளவுக்கு செலவு குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விண்வெளி ஆய்வு வரலாற்றில் இது முக்கிய மைல்கல்லாகும். இந்திய விண்வெளி ஆய்வு மைய அமைப்பின் விஞ்ஞானிகளின் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக இது கருதப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி சுமார் 10 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அம்மாநிலத்தின் சக்கரத்தாவில் உள்ள தியோனி பகுதியில் நிகழ்ந்த நிலச்சரிவில் சிக்கி சுமார் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த மீட்பு படையினர் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு உத்தரகாண்ட் மாநிலத்தில் பெய்த கனமழை வெள்ளத்தில் சிக்கியும் ஹரித்வார் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியும் சார்தாம் யாத்திரை சென்ற பல்லாயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டும் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சரிவில் இருந்து உத்தரகாண்ட் இன்னும் மீளாத நிலையில் மேலும் ஒரு பேரிடர் சம்பவம் நிகழ்ந்திருப்பது மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களில் அசாமில் மட்டுமே ஆட்சியை பிடித்த பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகம் இல்லாத மாநிலங்களில் மாநில கட்சிகளுடன் வலுவான கூட்டணி அமைத்து போட்டியிட திட்டமிட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் தற்போது 14 மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி நடந்து வருகிறது.
சமீபத்தில் நடந்த 5 மாநில தேர்தலில் அசாமில் மட்டுமே பாஜகவால் ஆட்சியை கைப்பற்ற முடிந்தது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட், மணிப்பூர், இமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் மாநில சட்டசபைகளுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் வெற்றி வாய்ப்பு அதிகம் இல்லாத மாநிலங்களில் மாநில கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுடன் அங்கும் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக மேலிடம் தயாராகி வருகிறது. பிரதமர் மோடியின் பிரச்சாரம் எடுப்படாமல் பீகார், டெல்லி சட்டசபை தேர்தல்களில் தோல்வியடைந்த நிலையில் சமீபத்தில் நடந்த 5 மாநில சட்டசபை தேர்தலில் அசாமில் சர்பானந்தா சோனாவாலை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்யப்பட்டதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் பெரிய வெற்றியை பாஜகவால் பெற முடியவில்லை. இந்நிலையில் வெற்றி வாய்ப்புக்கான மாநிலங்கள் குறித்து பாஜக தற்போது ஆய்வு செய்து வருகிறது. மேலும் முதல்வர் வேட்பாளர்களை முன்னிறுத்தி போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அசாம் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதால் மத்திய அமைச்சரவையில் சில மாறுதல்கள் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோல் குஜராத்தில் சரிந்து வரும் செல்வாக்கை மீட்க முதல்வர் ஆனந்திபென் பட்டேலை மாற்றுவது தொடர்பாக ஆலோசனை நடந்து வருவதாகவும் பாஜக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உணவுப் பொருட்களுக்கு நேரடி மானியம் வழங்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து அனைத்து மாநில உணவுத்துறை அமைச்சர்களுடனான மாநாடு டெல்லியில் நடந்தது. இதில் பங்கேற்று பேசிய ராம்விலாஸ் பாஸ்வான், நாடு முழுவதும் சமையல் எரிவாயு உருளைகளுக்கு நேரடி மானியம் வழங்கப்படுகிறது. அதேபோல் உணவுப் பொருட்களுக்கும் நேரடி மானியம் வழங்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் விருப்பம் என்றார். இதற்கு மாநில அரசுகளின் ஒத்துழைப்பு தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். மானியத்தை நேரடியாக வழங்குவதன் மூலம் இந்த செலவு 10,000 கோடியாக குறைக்க முடியும் என்று ராம்விலாஸ் பாஸ்வான் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பருப்பு வகைகளின் விலை உயர்வதை தடுக்கும் வகையில் அப்பொருட்கள் மீது வாட் உள்ளிட்ட வரிகள் விதிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் ராம்விலாஸ் பாஸ்வான் அப்போது கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது நாடு முழுவதும் உள்ள 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள சுமார் 46 கோடி பயனாளிகளுக்கு மிக குறைந்த மானிய விலையில் உணவுப் பொருட்களை மத்திய அரசு விநியோகித்து வருகிறது. அரிசி, மண்ணெண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு குறைந்த விலையில் வழங்கி வரும் நிலையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜெயலலிதா ஏதோ தம் சொந்த சொத்தை விற்று ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அரிசி வழங்குவதை போன்று விளம்பரம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மோசூர் துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அரக்கோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள சுமார் 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருளில் மூழ்கியது. அரக்கோணம் அடுத்த மோசூரில் உள்ள 110 கிலோவாட் துணை மின் நிலையத்தில் உள்ள மின்மாற்றிகள் திடீரென வெடித்து சிதறியதால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மின் நிலையம் முழுவதும் தீப்பற்றி எரிந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து விரைந்து வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் அரக்கோணம் நகரம் உள்பட சுமார் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்தடை செய்யப்பட்டதால் இருளில் முழுகினர். இதனால் மக்கள் விடிய விடிய தூக்கமின்றி கடும் அவதிக்கு ஆளாகினர். மின் வாரியம் தரமற்ற முறையில் தளவாட பொருட்கள் கொள்முதல் செய்வதே இதுபோன்ற விபத்துகளுக்கு காரணம் என்று அந்த கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தரமில்லாத பொருட்களை கொள்முதல் செய்வதன் மூலம் மின் வாரியத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் அதிமுக நகர்மன்ற தலைவர் தலைமையில் 600 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக நகரம் முழுவதும் அக்கட்சியினரே போஸ்டர் ஒட்டியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக வசம் இருந்த காஞ்சிபுர சட்டமன்ற தொகுதி திமுக தட்டி சென்றது. இதனால் அதிமுகவினருக்குள் உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. அதில் முதல் கட்டமாக காஞ்சிபுரம் பெருநகராட்சியில் அதிமுக முன்னாள் நகர்மன்ற தலைவர் மைதிலி திருநாவுக்கரசு 250 கோடி ஊழல் செய்திருப்பதாகவும் அதிமுக துணைத் தலைவர் ஆர்டி சேகர் 150 கோடி மற்றும் அதிமுக பெருமன்ற உறுப்பினர் மனோகர் 100 கோடி ரூபாய் வரை ஊழல் செய்து கொள்ளையடித்துள்ளதாக அக்கட்சியின் பெருநகர்மன்ற உறுப்பினர் பரிமளம் போஸ்டர் ஒட்டியதால் நகரெங்கும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் முழுவதும் ஆங்காங்கே போஸ்டர் ஒட்டப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினர் மத்தியில் இது பெரும் சலசலப்பை ஏற்பட்டது.
ஒரு பெரிய போஸ்ட் ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க. அந்த போஸ்டில் அதிமுகவை சேர்ந்த மைதிலி திருநாகரசு 250 கோடி கொள்ளடிச்சதாகவும், ஆர்டி சேகர் 150 கோடி கொள்ளடிச்சதாகவும், மனோகரன் 100 கோடி கொள்ளடிச்சதாகவும் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்க்கறதுக்காக பயங்கரமான பரபரப்பாக இந்த மக்கள் கூடிட்டாங்க. இங்க நான் பார்க்கும்போது அதே தான் நடந்துட்டு இருக்குதுங்க. அதிமுக சேர்ந்தவங்க தான் இந்த கொள்ளை அடிச்சதாக ஒட்டியிருக்கு போஸ்ட். சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 2 நாட்களாக பழக்கண்காட்சி நடந்தது. இதனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்தனர். இதேபோல் அங்குள்ள மினி ஏரியில் படகு சவாரி செய்ய பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வந்தனர். இந்நிலையில் படகு சவாரியை ரத்து செய்யப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் கோடை சீசன் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் சுற்றுலா பயணிகள் எவ்வித சிரமமுமின்றி பழக்கண்காட்சியையும் படகு சவாரியும் செய்து தரும் வகையில் தோட்டக்கலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. சொல்லியிருந்தாங்க. இந்த 2 டேஸா ஃப்ரூட் ஷோ நடக்குது. நேற்று இன்னைக்கும், ஆனா இன்னைக்கு பார்த்தா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவும் காணும். ஃப்ரூட் ஷோ முடிக்கு முன்னாடி நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. வெறும் பேர் மட்டும்தான் இருக்குது. போட்டை சுற்றி பார்க்கலாம், அந்த போட்டர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண எதுவுமே இங்க இல்ல. நெக்ஸ்ட் இயர் வரும்போது இங்க அதெல்லாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு. திருத்துறைப்பூண்டி அருகே போலீசார் நடத்திய வன்முறை தாக்குதலில் படுகாயமடைந்த வழக்கறிஞர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள மேலமருதூரை சேர்ந்தவர் வழக்கறிஞர் வல்லவன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய கவுன்சிலரான இவர் கரியாப்பட்டினம் காவல் நிலையத்தில் அளித்த புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று வினவியுள்ளார். இதனால் அங்கு மஃப்டியில் இருந்த காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் காவலரும் சேர்ந்து வழக்கறிஞர் வல்லவனை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த வல்லவன் திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வருகிறார். இதனை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடும் வழக்கறிஞர் சங்கத்தினர் தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்க உள்ளனர். செங்கல்பட்டு நீஞ்சல் மடுவு தடுப்பணை பராமரிப்பில் பொதுப்பணித்துறை தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதால் மகாலட்சுமி நகரை விட்டு வெளியேற முடிவு செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு புறவழி சாலை அருகே அமைந்துள்ள மகாலட்சுமி நகர் குடியிருப்பை ஒட்டியுள்ள களத்துரான் கால்வாய் நீர் நீஞ்சல் மடுவு பகுதியை கடந்து பிவி களத்தூர் ஏரிக்கு செல்கிறது. இந்நிலையில் நீஞ்சல் மடுவு பகுதியில் பொதுப்பணித்துறையினர் தடுப்பணை கட்டி நீர்த்தேக்கம் செய்தனர். இதனால் கடந்த பருவமழையின் போதே இந்நகரில் முதல் தளம் வரை பல குடியிருப்புகள் முழுகியதால் மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். மழை வந்ததுங்க. மழை வந்தது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அந்த மழையில நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ரொம்ப பெருமளவு பாதிக்கப்பட்டோம். ஒரு தடவை இல்ல 2 தடவை நாங்க பாதிக்கப்பட்டோம். அதுக்கான காரணம், பிரதான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கத்துல இங்க இருக்கிற தடுப்பணையால தான் எங்களுக்கு காரணமே. இந்த தடுப்பணை முறையா கட்டினதே கிடையாது. அது முறையா கட்டல, புவர் பிளானிங். அதனாலதான் எங்களுக்கு இங்க தண்ணியை இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணமே அதுதான். தண்ணி அங்க போறதுக்கு வழியே இல்லை. அதுவும் இல்லாம அவங்க கொடுத்துருக்கிற அந்த 6 ஷட்டரும் சரியா இயங்கவே இல்லை. தடுப்பணை எடுத்துட்டு ஒரு ஷட்டரோ இல்ல போடணும், போட்டு எங்களுக்கு தண்ணி உள்ள வராத மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணுங்க. இது மக்களை பாதிக்கும் தடுப்பணை குறித்து முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அப்போது உறுதியளித்தது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் மகாலட்சுமி நகர் வெள்ளத்தில் மூழ்கியது. நீர் ஆபத்தை மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் பொதுப்பணித்துறை அலட்சியம் செய்து வருவதால் மகாலட்சுமி நகரை விட்டு வெளியேற மக்கள் முடிவெடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்த தடுப்பணைனாலதாங்க இப்ப மகாலட்சுமி நகரே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். முதல்ல பாதிக்கப்படுறது அமராவதி தெருவில் இருக்கிற எங்க முதல் வீடு தாங்க. இப்ப 2 நாள் மழையிலேயே ஒரு 4 அடி தண்ணி எங்க வீட்டை சுத்தி தேங்கி நின்றுடுதுங்க. வெளியிலே வர முடியல, அவசரஸ்ட் ஆயிட்டோம். பாம்பெல்லாம் படிக்கட்டு ஏறி மேல வர ஆரம்பிச்சிடுது. இதனால உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமும் இருக்குது. அதனால நீங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி அருகே விடிய விடிய நடைபெற்ற மகாபாரத திருவிழாவின் துரியோதன படுகள நிகழ்ச்சியை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமையான திரௌபதி அம்மன் கோவிலில் மகாபாரத திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக துரியோதனின் படுகளம் விடிய விடிய நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
இதேபோல் தளி அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ மல்லேஸ்வர சுவாமியின் 69ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இத்திருவிழாவில் தமிழகம், கர்நாடகா ஆகிய 2 மாநில பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி ஆலய திருக்கோவில் கருட சேவை உற்சவ திருவிழாவில் மணிமண்டபத்தில் ஊஞ்சலாடி மகிழும் விழா தொடங்கியது. இதனால் பக்தர்கள் கூட்டம் அதிகம் காணப்படுவதாலும் இவ்விழாவில் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருக்க செங்கத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என எவரையும் விட்டு வைக்காத மது கலாச்சாரம் தற்போது பெற்ற தாயே தன் குழந்தைக்கு மதுவை கொடுத்துவிட்டு தானும் மது அருந்தி போதையில் தள்ளாடும் அவல நிலை திருத்துறைப்பூண்டியில் அரங்கேறியுள்ளது. கோடி கோடியாய் கொள்ளையடிக்க தெருவுக்கு தெரு அதிமுக அரசு மதுக்கடைகளை திறந்து ஏழை மக்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது. மதுவால் அனைத்து தரப்பு மக்களும் அடிமையாகி வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் பெற்ற தாயே தன் குழந்தைக்கு மதுவை கொடுத்துவிட்டு தானும் மது அருந்தி போதையில் படுத்து கிடக்கும் காட்சி பார்ப்போர் நெஞ்சை பதற வைக்கிறது. பெரும்பாலும் கூலி தொழிலாளிகள் தங்கள் குடும்பத்தோடு மது அருந்தும் கலாச்சாரம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. மாமனும் மைத்தினரும் ஒன்றாக குடித்த காலம் மாறி தற்போது தந்தையும் மகனும் டாஸ்மாக் கடையில் சரக்கு வாங்கி ஒன்றாக அமர்ந்து ஊற்றி குடிக்கும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் தற்போது அரங்கேறி வருகிறது. இது எதிர்கால சந்ததியினருக்கு பேராபத்து என்று எச்சரிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். சீர்காழியில் குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த வழுதலைக்குடி கிராமத்தில் கடந்த 7 நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சீர்காழி திருமுல்லை வாசல் சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தண்ணியை குடிச்சு நாங்க எத்தனை குழந்தைங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியை குடிச்சா நாங்க என்ன சார் செய்ய முடியும்? டேங்க் சுத்தம் பண்ணி நல்ல தண்ணி எங்களுக்கு வேணும். அதுக்குதான் நாங்க போராட்டம் பண்றோம். எங்களுக்கு டெய்லி தண்ணி வரும். நாங்க இதை வரலையும் ஒண்ணும் பண்ணல. சரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு தான் அமைதியா இருந்தோம். சீர்காழி பகுதியில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட மினி டேங்க் திறக்கப்படாததை கண்டித்தும் குடிநீர் வழங்காததை கண்டித்தும் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பினர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். சேலம் மாவட்ட அக்ரோடெக் நலசங்கத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டிகள் சேலம் மகாத்மா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 5 வயது முதல் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். 7 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். ஃப்ரீ ஸ்டைல், பேக் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டனர். 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்கள் மாநில அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட உள்ளனர். குழந்தைகள் சிரமப்படுற குழந்தைகள் இதுல அவங்களோட
எஃபிஷியன்ஸை பொறுத்து எங்க அசோசியேஷனே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவங்களை ட்ரெயின் பண்ணி ஆல் இந்தியா லெவல்ல ஒவ்வொரு ஸ்விம்மர்ஸும் சேலத்துல இருந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எய்மோட நாங்க செயல்பட்டு இருக்கிறோம். இந்த மீட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த மீட் முடிந்து ஒரு 2-3 மாத கால அவகாசத்துல தமிழ்நாடு ஸ்டேட் மீட்டிங்கை நடத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் மேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நீச்சல் போட்டியில பாத்தீங்கன்னா 5 வயது முதல் 20 வயது உடைய வீரர்கள் கலந்து கொள்றாங்க. இவங்க வெற்றி பெற்றவனே இவங்களுக்கு மெடல்ஸ் வழங்கப்படுறோம், சர்டிபிகேட்ஸும் கொடுக்கிறோம். மதிமுக உயர்நிலை குழு மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக உயர்நிலை குழு கூட்டம் வருகிற 1/6/2016 புதன்கிழமை காலை 9 மணிக்கும், மாவட்ட செயலாளர்கள், ஆட்சி மன்ற குழு, அரசியல் ஆலோசனை குழு, அரசியல் ஆய்வு மைய உறுப்பினர்கள் கூட்டம் அன்றைய தினம் காலை 11 மணிக்கும் கழக அவைத்தலைவர் திருப்பூர் சு. துரைசாமி தலைமையில் தாயகத்தில் நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மதிமுக சார்பில் தமிழகத்தில் 27 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கழக வேட்பாளர்கள் பங்கேற்பார்கள் என்று வைகோ தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.